55 வயது மாமாவை திருமணம் செய்ய கணவனை கொன்ற இளம்பெண். திருமணமான 45 நாளில் பகீர் சம்பவம். பீகார் மாநிலம் அவுரங்காபாத்தில் பதற வைக்கும் சம்பவம். புது மாப்பிள்ளை பிரியன்ஷா கொல்லப்பட்டது எப்படி பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அதாவது பீகார் மாநிலத்தோட அவுரங்காபாத்ல குஞ்சாதேவி பிரியன்ஷா இந்த தம்பதிக்கு கடந்த 45 நாட்களுக்கு முன்னாடி இரு வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் முடிந்து 10 நாள் 20 நாள் சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல மனைவி அந்த புதுமண பெண்ணின் பெயர் குஞ்சாதேவி, அந்த மாப்பிள்ளை பெயர் பிரியன்ஷா. அவர் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறதா சொல்லப்படுது. குஞ்சாதேவி இல்லத்தரசியா வீட்டுல இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா ஒரு 10-20 நாள் சந்தோஷமா கணவன் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்த இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகள் வேற மாதிரி இருந்திருக்கு. ஒரு பக்கம் மணமகன் வீட்டு சைட்ல சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனாலும் அதை பத்தி எதுவுமே மனசுல வச்சுக்காம வாழ்க்கையை நகர்த்திட்டு இருந்திருக்காங்க கணவனும் மனைவியும். இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதாவது தன்னுடைய மாமா கூட ஏற்கனவே குஞ்சாதேவிக்கு தகாத உறவு இருந்ததா சொல்லப்படுது. காவல்துறையினருடைய விசாரணையில இது தெரிய வந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே குஞ்சாதேவி ஜீவன் அப்படிங்கிற தன்னோட 55 வயசு மாமா கூட கல்யாணத்துக்கு முன்னாடியே உறவுல இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாம தான் சம்மதிச்சதா குஞ்சாதேவிய கைது பண்ணி காவல்துறையினர் விசாரிச்சப்போ காவல்துறை கிட்ட குஞ்சாதேவி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. பிரியன்ஷா எப்படி கொல்லப்பட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வேலைக்கு இவரு எந்தெந்த பக்கம் எந்தெந்த வழியில காலையில போவாரு, எந்த வழியில திரும்பி ரிட்டர்ன் வருவாரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே கூலிப்படை கிட்ட, அதாவது தன்னுடைய மாமா ஜீவன் கூட சேர்ந்து குஞ்சாதேவி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கூலிப்படையை அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த கூலிப்படை கிட்ட மாப்பிள்ளை பிரியன்ஷா இந்த வழியில எல்லாம் போய் வருவாரு, நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு வகையிலையும் தடயம் இல்லாம இந்த கதையை கச்சிதமா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜீவன் மற்றும் குஞ்சாதேவி 2 பேரும் சேர்ந்து பிரியன்ஷா அந்த புது மாப்பிள்ளை எந்த வழியில போய் வருவாரு, பைக்ல வருவாரா, பஸ்ல வருவாரா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லியிருந்திருக்காங்க. கூலிப்படை பக்காவா ஸ்கெட்ச் போட்டுட்டு சம்பவத்தை அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரியன்ஷா ரயில்வே ஸ்டேஷன் வழியா நடந்து வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல கூலிப்படையினர் பக்காவா அவங்க போட்ட பிளான் படி புது மாப்பிள்ளைய சுட்டு கொண்டிருக்காங்க. எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவியா அம்மாஞ்சி மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு அந்த துக்க வீட்டுல இருந்திருக்காங்க. சொந்தக்காரங்க வந்துட்டு பார்க்கும் போது இந்த பெண்ணினுடைய நடவடிக்கையில ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படிங்கறத நோட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மணமகன் வீட்டுல அந்த மாப்பிள்ளை வீட்டுல ஒரு சந்தேகம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே குஞ்சாதேவி கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் 10 நாள் மட்டும்தான் கணவன் கூட சந்தோஷமா இருந்தா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட நடவடிக்கையில கொஞ்சம் வித்தியாசம் மாற்றங்கள் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அம்மா அப்பா சொல்லியிருந்திருக்காங்க. சரி, அப்ப இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அந்த பொண்ணை பிடிச்சு விசாரிக்கும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. அதுக்கப்புறம் காவல்துறையினர் வந்து விசாரிச்சப்பதான் குஞ்சாதேவிக்கும் ஜீவன், அதாவது அந்த பொண்ணுடைய மாமாவுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அப்போ கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணி என்ன பண்ணிருந்திருக்காங்க, ஒரு 45 நாள் கூட முழுசாகல தன்னுடைய மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக புது மாப்பிள்ளை அப்படின்னு கூட பார்க்காம இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கூட நினைச்சு பார்க்காம கூலிப்படை ஏவி சுட்டு கொண்ட ஒரு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம திருப்பூர் மாவட்டத்துல ரிதன்யா அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு அந்த வரதட்சணை கொடுமை தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு சம்பவம் பேசும் பொருளா இருந்துட்டு இருக்கு. அதே திருப்பூர்ல கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஒரு சமூக வலைதளத்துல தேதியை குறிப்பிட்டு ஒரு செய்தி போட்டிருக்காங்க. தொலைக்காட்சிகள்லயும் அந்த செய்தி வந்திருந்தது. என்ன அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்துல ஒரு பெண், அவங்க வந்து பெயர் குறிப்பிடல, ஆனா அந்த பெண்ணை அதிகப்படியான மாப்பிள்ளைகள் வந்து வரன் பார்த்ததா சொல்லியிருந்திருக்காங்க. கடைசியில எல்லாம் நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க. கடைசியில ஒரு கல்யாண வயசை தாண்டுது அப்படின்னு நினைக்கிறப்போ பெற்றோர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் மேல கவலை இருக்குங்கிறது யதார்த்தம் தான். ஆனா கல்யாணம் அப்படிங்கிறது அந்தந்த காலத்துல நடக்கணும், அதுவும் இல்லைன்னு நான் சொல்லல. பார்த்த மாப்பிள்ளைகள் யாரும் என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கவலையில ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா அந்த செய்தி வந்து வந்திருக்கு. இப்போ ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணி கொடுமை பண்றாங்கன்னு சொல்லி தற்கொலை பண்ற பெண் ஒரு பக்கம், கல்யாணம் நடக்கலன்னு சொல்லி தன்னோட கதையை முடிச்சுக்கிட்ட பெண் இன்னொரு பக்கம், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட கணவன் அப்படின்னு கூட பார்க்காம கண்ணு மண்ணு தெரியாம சுட்டு கொண்ட பொண்ணு இன்னொரு பக்கம். ஆக மொத்தத்துல திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம், ஒரு விஷயம் எதை நோக்கி போகுதுன்னே சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பேசும் பொருளா இருந்துட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த மாதிரி பரபரப்பான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு
இருக்கிற இந்த சமுதாயத்துல நாம வாழ்றோம் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப பக்குன்னு தான் இருக்கு. அந்த வகையில திருமணத்திற்கு வரன் பார்க்கும்போது மணமகன் சைட்லயோ மணமகள் சைட்லயோ அந்த பையன் பொண்ணு கிட்ட சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட தெளிவா பெற்றோர்கள் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காது அப்படிங்கிறதா மறுபடியும் நம்ம வந்துட்டு சொல்லப்படுற ஒரு விஷயம். சரி, இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு தொகுப்புல உங்களை சந்திக்க வரேன். வணக்கம் நண்பர்களே.